ஒரு இடத்துல ஒரு பாதையில கொண்டு போய் கர்த்தர் உட்கார வச்சுட்டார் அப்படின்னா அவரா எடுத்தா தான் உண்டே தவிர வேற ஒருத்தராலையும் எடுக்க முடியாது. ஒன்று அவர் எடுக்கணும், இல்லைன்னா நீங்களா அந்த இடத்த விட்டு போகணும். கவனிங்க, ஆண்டவர் ஒரு இடத்துல உங்களை நிலைவரப்படுத்துறதுக்கு கொண்டு போய் உட்கார வச்சுட்டாருன்னா ரெண்டே பேருக்கு தான் ஆப்ஷன் இருக்கு. ஒன்று நீங்க அந்த இடத்த விட்டு போயிடலாம், இன்னொன்று கர்த்தர் அந்த இடத்துல உங்களை எடுக்கலாம். நான் சொல்றேன், கர்த்தர் கண்டிப்பா உங்களை எடுக்க மாட்டார். ஒரு இடத்துல கர்த்தர் உங்களுக்கு வச்சுட்டார் அப்படின்னா அந்த இடத்துல பெருகதான் பண்ணுவாரே தவிர திரும்ப ஆண்டவர் புடுங்க மாட்டார். அது நம்முடைய ஆண்டவரிடத்துல இல்லை. நீ தப்பு பண்ணிட்ட நான் புடுங்கிடுவேன், இல்லை இல்லை இல்லை. நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா, அந்த இடம் உங்களுக்கு அதிருப்தியா இருக்கிறதுனால, அது சரியா இல்லாதனால, அதை நீங்க நினைச்சது மாதிரி அது அமையாததுனால நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அந்த இடத்தை விட்டுட்டு நீங்க இன்னொன்னுத்துல அலைபாயக்கூடாது. அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க வளரணும், நீங்க கற்றுக்கணும்,